ரகுவரன், தற்பொழுது பேச்சுவார்த்தை ஏதேனும் உடன்பாடு ஏற்பட்டதா? போக்குவரத்தில் இடையூறு இல்லாமல் இருக்கிறதா? நிலைமை என்ன? போக்குவரத்துக்கு செய்யப்பட்டாலும் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களை காவல்துறையினர் அகற்றி வருகிறார்கள். அதைதான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது சாலையில் அமர்ந்து போராடியவர்களை காவல்துறையினர் தற்போது அகற்றி வரும் காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறையினர் அரை மணி நேரத்துக்கு மேலாக காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சங்கிலி பிணைப்புகளை காவல்துறையினர் அரை மணி நேரத்துக்கு என்ன அடக்குமுறை 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 அமர்ந்து போராடிய இளைஞர்களை சாலையின் ஓரத்திலே காவல்துறையினர் இழுத்து வந்து போட்டிருந்தனால் சாலையின் ஓரத்திலேயே தொடர்ந்து இளைஞர்களுடைய போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து விவசாயத்திற்காக தற்போது சாலையில் அமர்ந்து போராடிய இளைஞர்களை சாலையின் ஓரத்திலே காவல்துறையினர் இழுத்து வந்து போட்டிருந்தனால் போக்குவரத்து தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. இது சாலையின் ஓரத்திலேயே தொடர்ந்து இளைஞர்களுடைய போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து விவசாயத்திற்காக என்னப்பா தொடர்ந்து வந்து அங்க டெல்லியில போராடிட்டு இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் மத்திய அரசு அவங்களை எதுவுமே கண்டுக்கல. பிரதமர் வந்து அவங்க ஓகே 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 விவசாயிகளுக்கு ஆதரவாக கத்திப்பாரா மேம்பாலத்தில் இயக்குநர் கௌதமன் தலைமையில் இளைஞர்கள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த பாதையில் சங்கிலியை கட்டி அதனால் போக்குவரத்தை தடுத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களோடு பேச்சு நடத்தினர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனையடுத்து காவல்துறையினர் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த அந்த சங்கிலியை அறுக்கும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது. தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த மேம்பாலத்தின் ஓரமாக அமர்ந்து தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வந்தார்கள். அவர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றி அப்புறப்படுத்தி வருகிறார்கள். விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து இவர்களுடைய போராட்டம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட இந்த போராட்டத்தின் காரணமாக அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்தில் இடையூறு ஏற்பட்டது. விவசாயிகளுக்கு ஆதரவாக இயக்குநர் கௌதமன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள்.